இன்றைக்கு சென்னை மாநகராட்சியோட மண்டலம் 5 ஆடு தூய்மை பணியாளர்கள் மண்டலம் 5 மற்றும் 6 உள்ள அனைத்து வார்டுகளிலும் இன்றைக்கு கவுன்சிலரிடம் மனு கொடுத்து காத்திருப்பு போராட்டத்தை இன்றைக்கு துவங்கியிருக்கிறார்கள். மண்டலம் 5 49 வார்டிலிருந்து 63வது வார்டு வரை அங்கே இருக்கிறார்கள். 6வது மண்டலத்தில் 64லிருந்து 78 வார்டு வரை அங்கே இருக்கிறார்கள். மேயருடைய வார்டு 74வது வார்டுலேயும் நீங்கள் தொழிலாளிகள் உட்காந்துருக்காங்க. மனு கொடுத்தா போக மாட்டோம், நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வர வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம், மனு கொடுப்போம், காத்திருப்பு போராட்டம் நடத்தி உட்காந்துருக்கோம். எல்லா வார்டுகள்லையும் 30க்கு மேற்பட்ட 30 வார்டுகளில் இன்றைக்கி தொழிலாளிகள் அங்கீகார மண்டலத்தில் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்தில் சட்டமன்றம் கூடுது, நீங்கள் துவங்கியிருக்கு. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களும் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் மண்டலம் 5, 6 சார்பாக உழைப்பெருமை சார்பாக வேண்டுகோளை முன்வைக்கிறோம். இந்த சமூகத்துக்காக உயிரை முன்னிறுத்தி போராடிய, உயிரை பணம் வைத்து மக்களை காப்பாற்றிய மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்களுக்கு கேள்வி எழுப்புங்கள், நியாயம் எழுப்புங்கள். தனியாருக்கு அனுப்பக்கூடாது. தனியாருக்கு அனுப்புவது சனாதன தர்மத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த தொழிலாளருக்கு மீண்டும் இங்கேயே வேலை கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி, அவர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேள்வி எழுப்புங்கள். இந்த ஜனங்களை கேள்வி எழுப்புங்க. உழைக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்காக, அருந்ததி ஆதி திராவிட பெண்களுக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணி தலைவர்கள், எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் சட்டமன்றத்தை கேள்வி எழுப்பணும். நாங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அந்த தொழிலாளி நசுக்கி ஒரு மனுக்கு கூட அனுமதி இல்லை. இன்னைக்கு கார்பரேஷனுக்குள்ளே காலை வைக்க முடியல. கமிஷனர் குமரகுருபுரம் அவங்க இங்கே வந்து மனு கொடுக்கக்கூடாதுன்னு வெளியே தள்ளுங்கன்றாரு. இன்றைக்கி மேயரை பார்க்க போயிருக்க, எல்லா இடத்தையும் பார்க்க போயிருக்காங்க. போலீஸ் அச்சுறுத்துறாங்க. நீங்கள் இந்த வார்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எல்லா வார்டுலையும் வேலை செஞ்சவங்க, கொரோனா நேரத்துலேருந்து எல்லா நேரத்தையும் வேலை செஞ்சவங்க இன்றைக்கி அவங்கள தூக்கி குப்பையை விசுற மாதிரி தூக்கி அடிக்கணும்னு சொல்லி நீங்கள் எந்த இடத்தையும் அனுமதி இல்லைன்றாங்க. தொழிலாளி கைது செய்வதற்கு தயாராக இருக்காங்க.